அது என்னமோ கொஞ்ச நாளாவே என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல இந்த அரவணை பாயாசம் தாங்க வந்துகிட்டே இருக்கு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு கப் அளவு உடைச்ச மட்டை அரிசி எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியா வெந்துடும் அப்படின்றதுனால நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க ரைஸை சேர்த்து நல்லா வறுத்துக்க போறோம். அந்த நெய்லயே நல்லா அது வறுபடணும். அதுக்கப்புறம் 4 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி சேர்த்து ஒரு 90% வெந்தா போதும். சின்ன வயசுல எங்க அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரசாதமா இதை கொண்டு வருவாரு. அப்பெல்லாம் இதுக்கு எனக்கு அரவணை பாயசம்லாம் தெரியாதுங்க. ஏதோ பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கேன்னு சாப்பிடுவேன். இப்ப ரீசெண்ட் டேஸா தான் இதோட பேர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரையை விட்டுக்க போறோம். நல்லா கரைஞ்சதுமே வெந்திருக்க மட்டை அரிசியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது கூட நான் கற்கண்டும் சேர்க்க போறேன். கொஞ்சமா கற்கண்டு அது கூட ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா சுக்கு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் தேங்காவும் முந்திரி பருப்பும் நெய்ல வறுத்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பாயசம் ரெடி ஆகும். அப்படியே எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் தாங்க ஞாபகம் வந்துட்டு இருந்தது. நான் கரெக்டாக தான் பண்ணேனா இது இப்படி தான் இருக்குமான்னு தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பண்ணுங்க.